புலியின் ஓசை வந்துட்டு நடிக்கும்போது உங்களுக்கு அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு. அதை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அண்ட் கலைஞர் ஏதாவது சொன்னார் அவங்க நடிப்பை பார்த்து? அப்போ தலைவர் வந்திருந்தாங்க, பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அடுத்த ஜென்ரேஷனில் வந்த ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் தான் கஸ்தூரிராஜா சார். அவரோட படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவர் பையனை பற்றி சொல்லுவார், இந்த படம் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. பீகனன் சார் வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு லெஜெண்ட் தான் சொல்லணும். ஸோ அவர்கிட்ட என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அவர்கிட்ட எப்படி ஃபஸ்ட்டு போயிட்டு அப்ரோச் பண்ணீங்க? எப்படி ஜாயின் பண்ணீங்க? திட்டுவார். சில சாஃப்டான பர்சன் தான், சில நேரத்தில் கத்திடுவார், கோபமும் வரும். அதே மாதிரி ஆச்சியம்மா கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆச்சியம்மா கூட ஒர்க் பண்ணது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து இந்த இலை நல்லது, அந்த இலை நல்லது, நிறைய விஷயம் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். பொதுவாக சினிமாவில் வந்து ஜாயின் பண்ணணும்னா விஸ்காம் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, விஸ்காம் படிச்சுட்டா சினிமாவில் ஜாயின் பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன காரணத்துக்காக விஸ்காம் ஜாயின் பண்ணீங்க? அதாவது விஸ்காம் என்ன காரணத்துக்குன்னு கேட்டால் எல்லோரும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். என்னென்னா, நான் வந்து +2 வந்து மேக்ஸுன்றது கொஞ்சம் சுமாராக தான் வரும், ஓகேங்களா. மற்றதெல்லாம் நல்லா படிப்பேன். மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பேஸான விஷயம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் காலேஜ் போய் சேர்றேன், நியூ காலேஜில் சேர்றேன். மேத்தமேட்டிக்ஸே இல்லாத டிபார்ட்மெண்ட் எதுன்னு தேடுறேன். புரியுதுங்களா? இப்படி ஆக்சுவலாக உண்மைதான். சரி, நான் வந்து சினிமாக்காக நான் தேடி போய் சேர்ந்தவெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு பர்சன். நான் எப்போவுமே வந்து ரொம்ப மூளையை போட்டு கசக்கிக்கலாம் மாட்டேன். எனக்கு ரிலாக்ஸாக யோசிப்பேன். அந்த விஷயத்தில் என்னால் என்னென்ன முடியுதோ அந்த விஷயத்தை நான் சிறப்பாக செய்வேன். ஆனால் அதுக்காக வந்து ரொம்ப பயங்கரமாக அப்படியே இன்ஜினியரிங் படித்து நான் வந்து மூளையை பிழிஞ்சு அப்படி ஒரு ஆள் கிடையாது நான். அதனால் நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனேன். ஆர்ட்ஸ் காலேஜ் போகும்போது நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ் போனேன். எனக்கு சரியான இது டிபார்ட்மெண்ட் கிடைக்கல, அது கொடுக்க மாட்டேன். சரி, ஓகே, நியூ காலேஜ் போனேன். நியூ காலேஜ் போனால் கூட எனக்கு என்ன சார் இதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தரல, மேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கார். சரி, எங்கள் அப்பாட்ட சொன்னேன், கூப்பிட்டு தனியாக, மேக்ஸே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பாருங்கள் அப்படின்னேன். சரி, என்னடா இப்படிலாம் இருக்காடா அப்படி அவருக்கும் தெரியல. ஸோ ஏன்னா அவங்களுக்கும் வந்து இது நாலேஜ் இல்லை. ஸோ அப்போது இருக்கும்போது அந்த இதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, விஸ்காம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, மேக்ஸே இல்லை, நீங்கள் அதில் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே இறங்கின பிறகு அந்த விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வாய்ப்புகள் அமைஞ்சு இந்த இதில் அந்த டிபார்ட்மெண்ட் நான் சேர்ந்துட்டேன். ஒரு விஷயம் என்டர்டைன்மெண்ட்டும் எனக்கு இருந்துச்சு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், நமக்கு தேவையான நாலேஜ் ஒரு விஷயம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா விஸ்காம் பொறுத்த வரைக்கும் புதுசாக இன்னோவேட்டிவாக இருக்கும், ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பானுங்க. சரி, இப்போ அதுக்காக இப்போ விஸ்காம் படித்தவங்கலாம் சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே கான்டாக்ட் தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கான்டாக்ட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்திலேயே நிறைய நண்பர்கள் வந்து இந்த சினிமா சம்மந்தப்பட்ட சர்க்கிள் வந்து எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய லிங்க் வந்துச்சு. அதை வச்சு நான் அதுக்காக இப்போ படித்தவன் எல்லாருமே வந்து டாப்பில் அப்படின்லாம் இல்லை. நம்ம திறமையை நம்ம தான் வளர்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஸ்காமை வச்சு நான் வந்து எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியானேன். அவங்க கூட பழக ஆரம்பிச்சேன், அவங்க கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். படிப்பு முடித்த அடுத்ததே வந்து எனக்கு இம்மிடியேட்டாக ஒர்க் கிடச்சிது. இத்தனைக்கும் நான் ஒரு 2 அரியரோடு தான் முடித்தேன். இந்த அரியரை வச்சுட்டு முடிக்கும் போது, அரியர் இல்லாமல் முடிச்சிருந்தாவது அவனுக்கு ஜாபு கிடைச்சது. அரியர் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு இடத்துல அசிஸ்டண்ட்டாக நான் கிடைக்குது. ஸோ கேமரா அசிஸ்டண்ட்டாக போகிறேன். அதுவும் லிங்க் தான். சரி, ஒரு விஷயம் பழக்கங்களை வச்சு எனக்கு வந்து ஓகே இவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டே படிப்பை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் அதுக்கு எல்லா விஷயங்களும் அதை வச்சு ஃப்ளோ பண்ணி, என் கூட படித்தவங்களாம் சமத்திட்டுவானே, சண்டை போடுவான், மச்சான் காலேஜே சரியாக வரமாட்டேன், வெளியே உட்காந்து அட்டை அடிச்சுட்டு இருப்பேன் காலேஜ் வெளியே, உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மச்சான் படிக்கிறது உள்ளேயே உட்காந்து படிச்சுக்கிட்டு யாரு கூடயும் பேசாமல் இருந்தாலும் கிடைக்காது வேலை. 10 பேர்கிட்ட சும்மாவே பேசிகிட்டு கிடக்கணும், யார்கிட்டயும் லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான்டா கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கவன் தான் நான். ஏதோ ஒன்று எனக்கு கிடச்சுன்னா காரணம் ஒரு லிங்க் தான் அப்படின்னு சொன்னேன்.
ஸோ அதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க, படித்தவங்க பூரா இது கிடையாது. நான் வந்து ஒரு மீடியமான ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் படிப்புன்றது வந்து அதை என்றைக்குமே அசைக்க முடியாத ஒரு விஷயம். அது இன்றைக்கி கூட நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால எனக்கு அந்த ஒரு இது இருக்குது. சரி, இந்த நாலேஜ் எனக்கு வந்து ஓரளவுக்கு இருக்குது, இல்லாமல் கிடையாது. கண்டிப்பாக இல்லை, பின்னாடி பேருக்கு பின்னாடி பிஎஸ்சின்னு போடும்போது ஒரு மரியாதை, விஷுவல் கம்யூனிகேஷன் கூட சேரும் போது ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். ஸோ அதுக்காக நம்ம படித்து தான் வந்தோம் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய திறமைகளும் மெயின் இருக்குது. எப்படி வந்து கேமராவை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா இப்போ வந்து விஸ்காமில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், எடிட்டிங், ஆர்ட்டு அப்படின்னு எல்லாமே இருக்கும். எப்படி கேமராவை தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு எடுத்தது கொடுத்தது அதாங்க. என்ன காலேஜில் வந்து எப்படின்னா, ஒருத்தன் வந்து டைரக்ஷன் வந்து ஒரு டீம் வந்து பிரித்து போயிட்டுருங்க, ஒரு டீம் வந்து எடிட்டிங்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்மளை பிரிப்பாங்க காலேஜில். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பழைய கேமராவை கொடுத்து என்கிட்ட இதை தூக்கிட்டு நீ சுற்று அப்படின்னு சொல்லி, நானே என் கூட ஒரு 4 பேர் நாங்கள் சுற்றிக்கிட்டு இப்படி கேமரா ஒர்க்கை அப்போ பார்த்தேன். ரொம்ப அதுலேயுமே பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் சேர்றேன். ஒரு நல்ல கேமராமேன்ஸ் கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து கண்ணன் சார்கிட்ட இப்போ ஒர்க் கற்றுருக்கேன் ஓரளவுக்கு. ஆமாம், கண்ணன் சார்கிட்ட ஒர்க்கு கற்றுருக்கேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டயே படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட ஒர்க் பண்ணதுனால நமக்கு அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. அதான் கண்ணன் சார் வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு லெஜெண்ட் தான் சொல்லணும். ஸோ அவர்கிட்ட என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அவர்கிட்ட எப்படி ஃபஸ்ட்டு போயிட்டு அப்ரோச் பண்ணீங்க, எப்படி ஜாயின் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து அவர் வந்து லெஜெண்ட் எப்படின்னா, எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு முக்கியமான ஆட்கள் வச்சுங்களேன், அவங்க மூலிமா அவர் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் போய் பேசுகிறாங்க. அப்போ வந்து இந்த பையனை நான் கூட இது பண்ணிக்கிறேன். நிறைய இடத்துல என்னை அனுப்புவார் தனியாகவே, நீ ஒர்க் பண்ணிக்கூடாது, இது பண்ணிக்கூடாதுன்னு. அவர் கூட என்ன விஷயம்னா, நுணுக்கங்களை கற்றுக்கலாம். கேமராவில் வந்து எல்லாரும் கேமராமேன் ஆகிடலாம். சில நுணுக்கங்கள் இருக்குது கேமராவில். இது வந்து இந்த ஷாட் இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும், இதில் லைட்டிங் இப்படி பண்ணால் தான், ஆஃப் லைட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்ணன் சார்கிட்ட கற்றுக்கலாம். திட்டுவார், சில சாஃப்டான பர்சன் தான், சில நேரத்தில் கத்திடுவார், கோபமும் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட நம்ம வந்து, நான் ரொம்ப சாஃப்டான ஆள், எனக்கு வந்து சில இடங்களில் ரொம்ப கத்துனா கூட கொஞ்சம் சில இடத்துல ஐயோ அப்படின்னுவேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய வைப் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ நிறைய இடத்துல எனக்கு கூட அனுசரித்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நான் வந்து வேறு சேனல்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். படங்கள் நான் நிறைய இடத்துக்கு அசிஸ்டண்ட்டாக, வேறு இடத்துக்கு அசிஸ்டண்ட்டாக போனேன். சேனல்ஸ் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு நம்ம நண்பர் சங்கர்னு ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபரு, அவர் மூலயமா தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணி படத்தில் லிங்க் ஆகிறேன். ட்ரீம்ஸ்னு ஒரு படத்தில் வந்து தனுஷாரோட படம், அவர் ஹீரோவாக பண்ணுறாரு. அதில் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக அவங்க அப்பா மூலியமாக நான் உள்ளே என்ட்ராகிறேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு இது ட்ராவல் பார்த்திங்கன்னா, நிறைய கேமராமேனாக வந்து நிறைய சேனல்ஸில், ஆமாம், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பேன். ஸோ எடிட்டிங்கில் உட்காருவேன். ஏன்னா விஸ்காம் பர்சனலில் ஓவரால் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது அது நான் பண்ணி கொடுப்பேன். அந்த விஷயத்தை நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அது மூலிமா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் லிங்க்கில் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபி, ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபி எனக்கு பண்ணார் சங்கர். சும்மா நீங்கள் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ சும்மா தான் எடுத்தார். அதில் எனக்கு லிங்க் கிடச்சி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எனக்கு வாய்ப்புகள் கிடச்சிது. ஸோ அப்படியே உள்ள ட்ராவல். ஆக்சுவலாக கண்ணன் சார் எப்படியோ அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் தான் கஸ்தூரிராஜா சார். அவரோட படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? கஸ்தூரிராஜா சார் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து வேற ஒரு இதுக்கு நான் போனேன் அவர் ஆஃபீஸ்க்கு. அதாவது நம்ம பேசும்போதே நல்லா பேசுவார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவார், ஹைட் பண்ண மாட்டார். இது இப்படி அது அப்படின்லாம். அவர் பையனை பற்றியே சொல்லுவார், இந்த படம் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, இதுக்கு இவ்வளோ இதாகுது, இதுக்கு அவ்வளோ செலவாகுதுன்னுவார். ஸோ ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நம்மளை யாரோ ஒருத்தராக அப்படி பார்க்க மாட்டார். நான் அப்போ வெள்ளந்தியாக இருப்பார். ரொம்ப நல்ல மனிதர். வெள்ளந்தியாக இருக்கிறத மீறி வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ரொம்ப நம்மக்கிட்டன்னு கிடையாது, யார் நல்லா பழகிறான் அவங்ககிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய பர்சன். அவர் வந்து எனக்கு திடீர்னு ட்ரீம்ஸ் படம் 1 இயராக ஷூட் போயிட்டுருக்கு, இப்போ கொஞ்சம் பிரேக்கு, இந்த படத்தை ஆரம்பிக்க போகிறேன் திருப்பியும், தலக்கோணம் ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வேணால் அதில் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு இது உள்ளே வரீங்களான்னாரு. சரி சார் அப்படின்னேன். சரின்ட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரி சார் அப்படின்னேன். ஃபஸ்ட்டு படம், ரொம்ப எனக்கு ஒரு பெரிய டீம் அது. ஸோ சந்தோஷம் எனக்கு. அப்போ நான் போகும்போது எனக்கு வந்து தலக்கோணம் ஃபாரஸ்ட்டு தான், இந்த ஃபுல்லாக ஆந்திரா அது மலை மேலே போய் அந்த ரூட்டு பயங்கரமான ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு, வனாந்திர காடு.
ஊர் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு 7-8 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி உள்ளே போய் அந்த மலையில் ஒரே ஒரு ஃபாரஸ்ட் ஹவுஸு, அந்த ஃபாரஸ்ட் ஹவுஸில் தான் எல்லா ஆர்டிஸ்டும் தங்கி ஆகணும். ஸோ அங்கே தங்கி ஒரு 1 வீக் மேலே அங்கே தங்கி அங்கே ஷூட்டு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் போச்சு. அதில் எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு இது அதான் சம்பளம் கொடுத்தாரு. அது சும்மா கொடுத்தாரு, எனக்கு அவர் சம்பளம் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை இல்லையா, ஒரு சந்தோஷம். அவர் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்குறாரு எனக்கு. நான் சம்பளம்லாம் நான் பேசலை. என் வாய்ப்புகள் கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு வாய்ப்பு, நம்ம என்னத்த சம்பளம் பேசுறது. ஸோ ஜாலியாக போனேன், எனக்கு என்ஜாய் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுறேன் தனுஷ் சார் கூட. ஏன்னா தனுஷ் சாரோடைய ஒர்க்கை பார்க்குறேன். ஏன்னா நிறைய விஷயம் விட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன். ஏன்னா அவர் போட்டி போடுவார், அவங்க அப்பா கிட்டே சொல்லுவார், காலையில் நான் 7 மணி இல்லை 6 மணிக்கு இந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் வந்துடுவீங்களான்னுவார். அவர் என்ன சொல்லுவார், அவங்க அப்பா நான் கண்டிப்பாக நான் வரேன்டா நீ வந்துடுவியா அப்படி. அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்குள்ள ஒரு இது இருக்கும். தனுஷ் சாரும் வந்து ரொம்ப ரொம்ப டெடிகேட்டிவான ஒரு பர்சன். சொன்னார்னா அந்த டைமுக்கு வந்துடுவார். இன்னொரு விஷயம் வந்து டைலாக் வந்து அவரை மாதிரி நான் மெமரைஸ் பண்ணி நான் பார்க்கல நிறைய பேர். ஏன்னா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாருன்னா படித்து டக்குன்னு எடுத்துருவார். அவ்வளோ பெரிய டைலாக்ஸை படித்து மைண்டில் ஏற்றி அவ்வளோ அழகாக பேசுவார். ஸோ அது வந்து தனுஷ் சார்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அந்த இதுலேருந்து நம்ம ஃப்ளோ ஆகும்போது சில விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். இப்படி படிக்கலாமா டைலாகை இப்படி, அதெல்லாம் நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு வாய்ப்புகள் தேடி ஒவ்வொரு இடமா போக ஆரம்பிப்பேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து செல்வம் சார், அது சக்தி சிதம்பரம் சார்த்தோடைய அசிஸ்டண்ட்டு, அவரை ஆஃபீஸில் ஒரு வாட்டி மீட் பண்ணி, அப்போ வந்து அவர் வந்து மீட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ அவர் ஃபோன் வந்துச்சு, ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வாங்க சார் கூப்பிட்டாங்க உங்களை. வாய்ப்புகள் தேடி தான் போனேன். அப்போ கூப்பிடும் போது நேராக போனோன்னே, உங்களுக்கு வந்து ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணுற இந்த படத்தில் கதை சொல்கிறோம் கேளுங்க. சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு. காதலும் கற்றுமரன் ஃபஸ்ட்டு படம் என்னோட ஃபஸ்ட்டு, அதில் வந்து ஹீரோவாக என்னை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கதை சொல்லி ஒரு 10-15 நாள் விட்டுட்டாங்க என்ன. சரி நீங்கள் போயிட்டு வாங்கட்டேன். நினச்சேன் படம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையே தெரியல நம்ம, ஏன்னா ஃபஸ்ட்டு இது நமக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு 2 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம், 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அப்படியே எல்லாம் பிடிக்க முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். அது ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அதான் என்னுடைய மூவி எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நான் பண்ண அந்த ஃபஸ்ட்டு காதலும் கற்றுமரன்ற படம் தான் என்னுடைய லைஃப் டைம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அதை எடுத்து அம்மாகிட்ட கொடுத்து காசை கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டார், மறக்க முடியாது. தியேட்டரில் வந்துட்டு உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்கள் ஃபேமிலியில் எப்படி இருந்துச்சு சார்? என்ன சார் சாதாரண விஷயமா? அதாவது நம்மளை வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்தது கிடையாது. நம்மளை வீடியோ கவரேஜ் கூட பண்ண மாட்டானுங்க. ஒரு கல்யாணத்தில் போனால் நெல்லுங்க அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அந்த லெவலில் இருந்த ஆள் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணி, ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி இப்படி இருந்துட்டு, எனக்கு வந்து ஒரு ஒரு பிக் ஸ்க்ரீனில் என்னை பார்க்கும் போது அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம். எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மச்சான் நீ படத்துக்கு போய் டிக்கெட்டை உனக்கு நான் கொடுத்துட்றேன், தயவுசெய்து போய் பாருங்கண்ணே, படம் ஓடுதலையே போய் பார்த்துருங்கடா அப்படின்னு. இப்படியே எல்லாரையும் போய் பார்க்க வச்சு எல்லாரும் வந்து எனக்காக போய் பார்த்தாங்க. அதான் உண்மை. படம் சூப்பர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ஓகே. ஆனால் அந்த படத்தை வந்து எனக்காக போய் நிறைய பேர் போய் பார்த்தாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். படம் ஒரு காமெடியான ஒரு ஃபுல் காமெடி அந்த சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் அது யூடியூப்பில் எடுத்தால் கூட இருக்கும், ஃபுல்லாகவே காமெடி. ஓவரால் வந்து டாப் டு பாட்டம் வந்து எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்தில். எல்லா காமெடி ஆர்டிஸ்டும் அதில் பார்க்கலாம். ஏன்னா சக்தி சிதம்பரம் சார் அசிஸ்டன்ட், அவர் என்ன பண்ண ரொம்ப ஈஸியா சீப் அண்ட் பெஸ்டா புடிச்சு போட்டுறது. இவரு எல்லாரையும் கம்மி ரேட்டுக்கு பேசி எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டாரு. ஸோ அண்ணன் கொஞ்சம் எங்களுக்கு பண்ணித்தாங்க, இப்படியே பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் உள்ள இருந்தாங்க. சூப்பரான நல்ல படம். இவர் நம்ம பொன்னம்பலன் சார் வந்து அதில் இருக்காரு மெயின் ரோல். ஆனந்தராஜ் சார், ஆமா 2 வில்லனுமே போட்டாரு. அவங்க 2 பேருமே காமெடி, வில்லன் பிளஸ் காமெடின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் ஃப்ளோ அப்படியே போகுது. கணபதி வந்தாச்சுன்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது கிட்ஸ் மூவி, சில்ட்ரன்ஸ் மூவி. அது பண்ணேன். அது கம்ப்ளீட்டாகவே அந்த குழந்தை மாதிரி நம்மளும் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து நடித்தேன். சார்லி சார் பண்ணார் அதில் அந்த படம். அதுக்கப்புறம் கலைஞரோட ஒளியின் ஓசையில் வந்து தலைவர் அந்த இதில் பண்ணுறேன். உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு என் லைஃப்பில் வந்து இன்றைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து அவருடைய படம் நம்ம பண்ணுவோமான்னு நினச்சி பார்க்க முடியாது. சரி, என்ன எங்கே வேணால் யார் வேணால் எப்படியாவது பேசிட்டு போட்டோம்.
அரசியல் ரீதியாக நான் சொல்ல வரல, எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன் அப்படின்னா அப்புறம் அவரை மாதிரி ஒரு திறமைசாலியை நம்ம பார்க்க முடியாதுங்க. கண்டிப்பாக ரொம்ப டெடிகேட்டிவ் பர்சன். அவர் இஸ் இன் பாலிட்டிக்ஸ், சினிமாலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஒளியின் ஓசை டைமில் பார்த்தீங்கன்னா யார் வந்து கதை எழுதி எழுதி அனுப்புவா? நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பார். ஃபோன் பண்ணி என்னாச்சு இளவனின் ஒர்க் போயிட்டுருக்கா, என்ன போயிட்டுருக்கு, டக்குன்னு ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டு வள்ளூர் கோட்டத்தில் போயிட்டுருக்கு, திடீர்னு பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். ஸோ அவர் மாதிரி ஒரு டெடிகேட்டிவ் பர்சன் நம்ம பார்த்து ஆக்சுவலாக அவுட்புட்டுமே எடிட் ஷூட்டில் வந்து பார்ப்பாராம், எல்லாத்தையும் பார்ப்பாருங்க. காலையில் 3 மணிக்கு கால் பண்ணுவாராம். எனக்கு டேரக்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து நம்ம பார்க்கல, பட் ஆனால் டேரக்டர் சொல்லுவார் தலைவர் தான் கால் பண்ணுறாரு அப்படின்வார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் 3 மணிக்கு என்ன ஆச்சுமா, என்ன இன்னைக்கு இது அனுப்பிச்சிட்டேன் தலைவரை, கொஞ்சம் இது டைலாக்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதெல்லாம் குறைக்காதீங்க, இது இருக்கிறதே போடுங்க, நான் எழுதுறதே இது பண்ணுங்க அப்படின்வார். இருந்தாலுமே இளவன் என்ன பண்ணுவார், டேரக்டர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் குறைச்சி தான் தருவார். ஏன்னா அப்பத்தி ஆர்டிஸ்ட் இப்போ கிடையாது. அதில் வந்து ஆட்சி அம்மா பண்ணாங்க, அவங்களாம் பேசிடுவாங்க. சரத்பாபு சார் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் வந்து 4 லைன் படிக்கிற ஆளுங்க, 4 லைனை வந்து அழகாக அந்த டைலாக் சொல்லிடும். பெரிய பெரிய டைலாக்ஸ் வரும். சில டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட சீன்ஸில் வள்ளூர் கோட்டமில் தான் எடுத்தாங்க அந்த சீன்லாம், ராஜேந்திர சோழனா பண்ணல. அது வந்து முத எனக்கு தலைவர்கிட்ட வந்து இவர் பண்ணுவாருன்னு சொல்லி என்னை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு, இவர் பண்ணுவாரா அப்படின்னு இந்த கேரக்டர் பண்ணக்கூடியவரான்னு தலைவர் கேட்டாங்க. ஆனால் இளவனின் சார் தான் சொன்னாங்க கண்டிப்பாக பண்ணுவார், நான் பண்ண வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணது அவர் தான். அதுக்கப்புறம் நான் மறுநாள் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். வீட்டில் உட்காந்து டைலாக்காக நான் படித்து பேசி பார்க்குறேன். சிவா சார் மாதிரி பேசி பார்க்குறேன் இப்படி அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, இதில் நம்ம வந்து ஸ்கோப் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பெரிய சேலஞ்சிங் தான். அதுக்கப்புறம் நான் வந்து சீன்ஸ் பண்ணுவேன். எனக்கு கண்ணன் சார் தான், கண்ணன் சார் தான் எனக்கு வந்து எனக்கு கேமராமேன் இந்த படத்துக்கு. அங்கேருந்து நீ ஆடாண்ட ஒழுங்காக பண்ணு அப்படின்னு. ஏன்னா ரோல் ஓடும். அப்போ வந்து ஃபிலிமில் இருக்கும்போது ஃபிலிம் ரோல் ஓடும், நமக்கு பயம் வந்துடக்கூடாது. என்னன்னா ஒரு ரோல் ஆக்ஷன் வாங்க, ரோல் ஓடும் குருன்னு சவுண்டு கேட்டாலே ஒரு பயம் வந்துடும் உள்ள. அந்த ரோல் ஓடுற ஹார்ட் பீட் படப்படன்னு ரோல் கூட ஓடும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஒர்க் பண்ணிட்டாலும் நம்ம எல்லாத்துமே ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு டிஜிட்டலில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா டிஜிட்டல்னும் போது எனக்கு சத்தம் கிடையாது, ரெக்கார்டிங் போயிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னென்னா ஆரியில் பெரிய அந்த கேமராஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இதில் பண்ணும் போது எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. கேமரா இவ்வளோ, இந்த இடம் இந்த இவ்வளோ லெவல் தான் இருக்கும், லைட்டிங் இப்படி இருக்கும். ஏன்னா திட்டு வாங்கி பழகிட்டோம். அது அங்கே திட்டு வாங்கிட்டேன் நிறைய. ஸோ படங்களில் திட்டு வாங்கி பழகி இப்படி நிற்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளிவா அப்படின்வாரு. கண்ணன் சார்லாம் டக்குன்னு கோவம் வந்துடும், இப்படி வா இப்படி தள்ளுவா, நீ பண்ணிடுவேன். சும்மா அதை யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. டைலாக் இவ்வளோ பேர் இருக்கும், டக்குன்னு பண்ணிடணும், ஓகே அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். அப்படியே உட்காந்து நிற்பார். ஆக்ஷன் வாங்க, பாதி டைலாக் சொல்லுவாங்க, நின்றோம். அப்படியே பார்ப்பார், யாரை பற்றி யோசிக்காத, புரியுதா, நீ தான் டைலாக் பேச போகிற, நீ படித்து மனப்பாடம் பண்ண டைலாக் தான் டோட்டலாகவே மறந்துடும். ஏன்னா தலைவர் இவரு வந்துடுவார், கலைஞர் அவர் எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரிங்க. அதாவது ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களில் போட்டி போடுவார், நான் வரேன்ருவார். இளவன் சார் என்ன சொல்லுவார்னா, தலைவர் நீங்கள் தயவு செய்து வராதிங்க, நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க, ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பயம் இருக்குங்க. எவ்வளோ பெரிய சிவாஜி, அதுதான் சொல்கிறேன். நான் சொல்கிற பொலிட்டிக்ஸை தவிர்த்து சினிமாலேயே அவ்வளோ பெரிய ஆள் அவர். அந்த மனிதர்கிட்ட ஒர்க் பண்ணுறதே நம்ம வந்து பெரிய பாக்கியம். இதில் அவர் நேரில் வந்து நின்றாருன்னா நம்ம அவரோட மேற்பார்வையில் நடக்குதுன்னா ஐயோ ஒன்றுமே டக்குன்னு வந்து நின்றோம். ஏன்னா பாருங்களேன், இவ்வளோ வேலைக்கு நடுவில் அந்த விஷயத்த கொஞ்சம் பார்ப்பார். ஸோ இதெல்லாம் வந்து என் லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி ஆச்சி அம்மா கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆச்சி அம்மா கூட ஒர்க் பண்ணது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இலை நல்லது, அந்த இலை நல்லது, நிறைய விஷயம் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் கேரவனில் உட்கார மாட்டாங்க, கேரவன் விட்டு வெளியே வந்துடும். அவங்களுக்காக நான் கேரவன் விட்டு வெளியே வந்து சேரை போட்டுக்கிறது, அவங்க கூட பேசிகிட்டே இருப்பேன். சரத்பாபு சார் எப்படின்னா அவர் ஒரு டைப். நான் சொல்லுவேன், சார் எனக்கு பயமாகவே இருக்குது, இவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டு, நான் இப்போ புதுசு சார், எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி டைலாக்ஸ், பெரிய பெரிய டைலாக்ஸ் எனக்கு பேசவே பயமாக இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அப்படின்னு, எல்லாருக்குமே அன்னன்னைக்கு அந்த டைலாக் புதுசு தான். எனக்குமே உன் கூட பேசக்கூடிய டைலாக்கு அன்னைக்கு எனக்கு புதுசு தான், புரியுதா? நீ வந்து எல்லாமே புதுசுன்னு நினச்சிக்கோ. எதற்கு நான் நிற்கிறோம், நான் புது ஆர்டிஸ்ட்னு நினச்சிக்கோ. என்னை சரத்பாபு நீ நினைக்காத, புது ஆர்டிஸ்ட்னு நினச்சிக்கோ. அப்போ தான் உனக்கு
ஈஸியாக வரும். நீ அந்த மைண்ட்லேருந்து வெளியே வந்துடு அப்படின்ட்டார். ஆச்சி அம்மா கூட ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்காத. ஆச்சி அம்மா இருக்காங்க, அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோ. ஏன்னா அவங்களே அன்றைக்கி தான் பார்க்குறாங்க, உனக்கு கொடுத்த மூலம் தான் ஆண்டவன் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ தூரம் நீ யோசிக்காத அப்படின்ன பிறகு சரி சார் சரி சார். ஸோ அது வச்சு அந்த மைண்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆகும். அந்த வார்த்தை அவர் மனசு இன்னைக்கு இல்லை. ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு, ஜாலியாக இருப்பார், அப்படி ஒரு டைப் அவர். ஸோ அவர் கூட நான் கேரளாவுக்கும் பேசின மெனிக்கு இருப்பேன், கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பார், எதாவது கிண்டல் அடிப்பார். திடீர்னு பார்த்தா பிஸ்மில்லா அப்படின்னுவார். சார் நீங்கள் முஸ்லீமா சார் அப்படின்னுவேன். ஆமாம், நம்மளே இது பண்ணுறாரு அப்படின்னு. ஒரு நாள் பார்த்தா ஓம் நமோ சிவாய் அப்படின்வார். சார் அவர் எப்படின்னா எதையாவது ஒன்றுத்தை வந்து நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு டைப்பு, ஜாலியாக இருப்பார். அவர் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நிறைய விஷயத்த சொல்லுவார். அவர் கூட ஒர்க் பண்ண, ஏன்னா ரொம்ப நெருக்கமான ஒர்க் பண்ணிட்டார் இல்லையா ரஜினி சாருக்கு. ஸோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவார். ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் எப்படின்னா நிறைய விஷயம் கேட்பேன், தெரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு இன்னைக்கு இல்லை பாருங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இல்லை, ஆனால் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்கிட்ட இருக்கு. ஸோ அது உண்மையிலேயே பெரிய கிஃப்டட். அது மாதிரி வினீத் சார் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். இன்னைக்கு அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். அது ஒளிநோசையில் அவர் தான் மெயின் ஹீரோ, அவர் பண்ணார். ஸோ வினீத்துக்கிட்ட நிறைய ரொம்ப நல்ல டைப்புங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வினீத் சார் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து என்னுடைய ஃபோட்டோ வந்து பாதி பேஜுக்கு வருது ஒரு இன்டர்வியூ எனக்கு. அப்போ எனக்கு வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து ஒரு படம் இந்த ரிலீஸ் ஆக போகுது. அப்போ வந்து ஒரு பாதி பேஜுக்கு என்னை பற்றி கம்ப்ளீட்டாக எழுதியிருக்காங்க. நான் என்ன ஏதுன்றது கம்ப்ளீட்டாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் போடுறாங்க. அதை படிச்சுட்டு எனக்கு வினீத் அடிச்சு சொல்லலாப்புல, ஏய் சூப்பராக இருக்கடா நீ, சூப்பர் மேன், ஃபேண்டாஸ்டிக் இன்டர்வியூ அப்படின்றாரு. ஆனால் இப்போது நல்லா என்ன ஒரு 50 ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கானுங்க, வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டியா அப்படின்னு. இல்லை கேட்டாங்க, கேட்டதுக்கு ஆக்சுவலாக உண்மை தான். ஒரு 4 ஃபோட்டோ அனுப்புவது, நான் ஒரு 10 ஃபோட்டோ அனுப்பிச்சு இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்க மேடம் அப்படின்ட்டு, நீங்கள் எந்த ஃபோட்டோ போடுறீங்களோ போட்டுங்க அப்படின்னு. அவங்க பார்த்தா அத்தனை ஃபோட்டோவையும் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு உதவி எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னாங்க. உங்கள் இன்டர்வியூ ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னாங்க. நல்லா இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், இன்னொன்று நீ வந்து நல்லா வருவேன் அப்படின்ட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் உண்மையிலேயே. ஒளிநோசை வந்துட்டு நடிக்கும் போது உங்களுக்கு அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு, அதை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அண்ட் கலைஞர் ஏதாவது சொன்னார் அவங்க நடிப்பை பார்த்துட்டு? ஆமாம், இப்போது அந்த படத்தை முடிச்சுட்டு ப்ரிவியூ வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ரேம்ஸில் போட்டாங்க. அப்போ தலைவர் வந்திருந்தாங்க. வந்துட்டு தலைவர் அப்புறம் கூட வந்து துரைமுருகன் சார், ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. பெருசாக நிறைய க்ரௌட்லாம் இல்லை. அதே மாதிரி இதுலேயும் ஆர்டிஸ்ட்டுங்களும் பார்த்தா ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் தான், நிறைய பேருக்கு இது ப்ரிவியூ கிடையாது. அதில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கோம், உட்காந்துட்ருக்கோம். அப்போது என் பின்னாடி தான் ஒரு வீல் சேரில் வருவாங்க தலைவர். அப்போது வீல் சேரில் வந்து நடுவில் உட்காந்துட்ருக்காரு. அப்போது முடித்த பிறகு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்க. அப்போ சொன்னார், தட்டி கொடுத்துட்டு சொன்னார், நல்லா பண்ணுறீங்கப்பா, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து சந்தோஷப்பட்டேன். அது வந்து என்னென்னா அவருக்கு அது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம என்ன அவுட்புட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, அதில் அவுட்புட் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னவோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அவுட்புட் நல்லா வந்திருக்கு. அதில் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் ஷாட் எனக்கு தெரியல தப்பு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. ஃபஸ்ட்டு அதில் இந்த ஷாட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடாப்ட் ஆகிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா அதை அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அதனால் அவர் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் டேரக்டரும் சொன்னார், இளவெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேம்மா அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய இதுதான், கிஃப்டட் தான். சீரியல் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அப்போ வந்துட்டு ஒரு நல்ல லவ்வபிள் பாயா அல்லது நல்ல ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்டா அப்படிலாம் ரோல்ஸ் பண்ணிருக்கும்போது திடீர்னு ஒரு வில்லன் ரோல் பண்ணும்போது எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கிற ஒரு இது இருந்திருக்கா? அது எனக்கு இருந்துச்சு. எப்படின்னா டார்ச் லைட் படம் வந்து ஒரு மாதிரி அவார்ட் வின்னிங் மூவி மாதிரி தான் இருக்கும். அது அதோடைய ஒன்லைனே வந்து டிஃப்ரெண்டான ஒன்லைன். அந்த படத்தை எப்படி அந்த படம் வாய்ப்பு வந்துச்சு? சதா மேடம் கூட பணியாற்ற வேற ஒரு கேரக்டருக்கு தான் நான் உள்ளே போகிறேன். ஆக்சுவலாக அதான் உண்மை. ஓகே. இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு, நான் கூட உட்காந்துட்டு இருக்கேன். சரி முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு அப்படி தான் உட்காந்தேன். நீங்கள் வந்து ட்ரீம்ஸில் வந்துட்டு தனுஷோட ஒர்க் பண்ணும்போது இப்போ அவர் இருக்கிற உயரத்தை அப்போ ஜட்ஜ் பண்ணீங்களா? இப்போ வந்து உங்கள் நண்பர் சபரி வந்துட்டு இப்போ பிக் பாஸில் போயிருக்கிறாரு, நல்லா குழந்தை கட்டிட்டு இருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? நீங்களே பார்க்கலாம். பிக் பாஸில் பார்த்தாலே சில எல்லாம் அமைதியாக இறங்கி நான் சொல்கிறது கேளுங்கன்னுவான்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.